ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி பருப்பு இல்லாத சாம்பார் 10 நிமிஷத்தில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போது 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போது நான் 5லேருந்து 6 பல் பூண்டு நல்லா உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வணங்கட்டும். வணங்கின உடனே பச்சை மிளகாய் நான் நல்லா பழுத்த மிளகாயாக ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். 2ஆக கீறி விட்டுருக்கேன். கீரி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இது தான், அதனால் நீங்கள் காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போது இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கிடட்டும். ஒரு 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கட்டும். இந்த சாம்பார் கடையில் வைக்கிற மாதிரியே இருக்குங்க. நிறைய கடையில் இது மாதிரி தான் வைப்பாங்க, பருப்பே இல்லாமல் வைக்கிறது. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் பொடி, அவ்வளோதாங்க மசாலா. இந்த மசாலாவெல்லாம் நல்லா வணங்கி பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நான் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போது இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் கடலை மாவு நான் ஒரு கிண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி பபுள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி இருந்ததுன்னா அது உருண்டுக்கும். இதுவே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. பாருங்க, நல்லா கொதித்து வந்துருச்சு. வெங்காயம்லாம் நைஸாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்ச கடலை மாவை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோ அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு இப்போ திக்னஸாக இருக்குது. கொதிச்சு வந்ததுன்னா இன்னும் திக்காகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு சாம்பார் வைக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கொதித்து நல்லா திக்னஸ் ஆகி வரும்போது நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ எனக்கு நல்லா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பெல்லாம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். 5 நிமிஷம் கொதித்த உடனே நல்லா இந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். சாம்பார் ஒரு தடவை வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பே இல்லாமல் ரொம்ப சீக்கிரம் வைக்கிற சாம்பார். இப்போ கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு வச்சிடலாம். இப்போ நான் இட்லிக்கு தான் இந்த சாம்பார் வச்சுருக்கேன். இட்லி ஒரு 3 இட்லியை வச்சு சாம்பார் நிறையா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.